Welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஆபரேட்டர் பிரசிடென்ஸ்னா என்ன அப்புறம் அது எப்படி நடக்குது அப்படினு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மென்ட்ஸ்னா என்ன அப்புறம் அது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இது. ஸோஃபார் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட லைன்ஸ் தருது, அதுக்கப்புறமேட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதாவது லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நடக்கும். நம்ம ஒரு 10 லைன்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நம்மளோட பைத்தான் கோட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா சப்போஸ் நாம ஒரு கண்டிஷன் தருவோம், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் நம்ம தரும்போது அந்த கண்டிஷனோட அவுட்புட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து நடக்கணும். அந்த கண்டிஷனோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் ஆகும். ரொம்பவே சிம்பிள். நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கண்டிஷனோட அவுட்புட்டை பேஸ் பண்ணி எந்த செட் ஆஃப் கோடை ரன் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணும். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மளோட டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போகலாம் அப்படி பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 5 பேரில் 3 பேர் வந்தாங்க அப்படின்னா நாம் வந்துட்டு மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 பேரை விட யாராவது கம்மியாக வந்தாங்க அப்படின்னா நம்ம பேசாமல் பைக் ரைடு போய்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் பொறுத்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது வந்து ரொம்பவே சிம்பிளான சினாரியோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போதுலாம் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்து எத்தனை பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அவுட்டிங் லொக்கேஷனை நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ இது எப்படி நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கில் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக டெசிஷன் மேக்கிங்கில் நம்மக்கிட்ட 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்துட்டு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் வந்துட்டு இஃப் எல்இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் வந்துட்டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ஃபஸ்ட்டு 2 டைப் பற்றி மட்டும்தான். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது டீட்டெயில்டாக புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இஃப் எல்இஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ அதை நம்மளோட ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இஃபோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப்னுங்கிற கீவேர்ட் நம்ம கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கண்டிஷன் வந்துட்டு நம்ம தரணும். ஸோ கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு கம்பல்சரி இது லாஸ்ட்டில் இந்த மாதிரி கோலன் வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை டெர்மினேட் பண்ணணும். அப்போ தான் அதை வந்துட்டு கண்டிஷனாக அது வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் லைனில் என்ன தரணும் அப்படின்னா என்ன லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம தரணும். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எப்படி நம்ம கோட் எழுதுவோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட செட் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே போவோம். லைக் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 2 3 தருவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டே போவோம். பட் இதே நம்ம பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு பைத்தானில் என்ன இருக்கும் அப்படின்னா இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இண்டென்டேஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பேஸை தான் நம்ம வந்துட்டு இண்டென்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ப்ராக்கெட் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த இஃப் கீழே இந்த ப்ராக்கெட் ஆரம்பித்து எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு ஃபுல்லாக என்னென்னலாம் இருக்கோ இது வந்துட்டு பிலாங்ஸ் டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இதுவே பைத்தானில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராக்கெட் இருக்காது. ப்ராக்கெட்டுக்கு பதிலாக முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த 4 ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு இந்த இஃப் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1, இந்த ஸ்டேட்மெண்ட் 2, இந்த ஸ்டேட்மெண்ட் 3 வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்ட்டு பைத்தான் புரிஞ்சுக்கும். ஸோ பைத்தானில் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ப்ராக்கெட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் கூட சிலர் தருவாங்க. பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இந்த 4 ஸ்பேஸ் கொடுக்கறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த 4 ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ் பாரில் கொடுக்கறதுக்கு பதிலாக டேப் கீ இருக்கும்ல கீபோர்டில், அந்த டேப் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது 4 ஸ்பேசஸ் அலோகேட் பண்ணிடும். இஃபோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃபோட ஃப்ளோ சார்ட்னு ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இஃபோட ஃப்ளோ சார்ட்டு. ஸோ ஃப்ளோ சார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம கண்டிஷன் ஒன்று போட்டோம் இல்லையா, ஸோ இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம போட்டோம் இல்லையா, இது என்ன கண்டிஷன் இருக்கோ ஸோ அந்த கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3ன்னு எழுதிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இஃப் பிளாக்கோட கோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இஃப்ல இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எங்கே வரும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் ரிமைனிங் லைன்ஸ் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு லைன் பை லைன் திரும்ப எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்துட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் இடத்துல. ஸோ இதுவே அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா இது ஸ்ட்ரைட்டாக இந்த ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த லைனுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இந்த ட்ராயிங்கில் டினோட் பண்ணுறாங்க. ரொம்பவே சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் இந்த இடத்துல செக் ஆகும். செக் ஆகிட்டு அது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இஃப்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை ரன் பண்ணும். ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்துடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக்கு எதுக்குமே போகாது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்க்கு வந்துடும். இப்போ நாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ கோட் பண்ணலாம். ஸோ எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்னு ஒரு வேரியபிளில் நான் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நம்மளோட இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஸோ இஃப் x is greater than 3. ஸோ இப்போ பாருங்கள் நான் என்டர் அடிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல 4 ஸ்பேஸ் விட்டுட்டு கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்போ இந்த இஃப் கண்டிஷன் பார்க்குதோ அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வரும்போது 4 ஸ்பேஸ் இந்த மாதிரி உள்ளே தள்ளி வந்துடும். ஸோ இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். என்ன தரலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் மூவி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ மூவின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு அப்படியே இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ட்டு ஆல்மோஸ்ட் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு வந்துட்டு 4ங்கிற வேல்யூ நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ 5 பேர் இருக்காங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கோம். இஃப் கண்டிஷனில் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு எவாலுவேட் ஆகும். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4 கிரேட்டர் தென் 3 அப்படின்னு பார்க்கும். ஸோ 4 வந்துட்டு கிரேட்டர் தென் 3 தான். ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரூன்னு இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் என்ன பண்ணுன்னா அதுக்கு கீழே இருக்க அதோட ஸ்டேட்மெண்ட் லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் மூவி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல லெட்ஸ் கோ ஃபார் மூவி அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. ஸோ எதனால் எனக்கு அவுட்புட் வரல அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய் இந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2ங்கிற வேல்யூ அலோகேட் ஆகும். இந்த இடத்துல கண்டிஷன் செக் ஆகும். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 3ன்னு பார்க்கும்போது இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாமல் வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வரும்போது நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் லைனுமே இந்த இடத்துல தரல. ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட்டும் எதுவுமே வரல.
இதுவே இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் இது கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் எக்ஸுக்கு வந்து 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 3ன்னு பார்க்கும். ஸோ இதோட அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ் தான். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே ரன் பண்ணாது. ரன் பண்ணாமல் அதுக்கு ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸ் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன்ஸை நம்மளுக்கு வந்துட்டு அதை ரன் பண்ணும். ஸோ அதனால தான் லெட்ஸ் கோ ஃபார் மூவிங்கிற லைனை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணாமல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் டெர்மினேட்டட்ங்கிற லைன் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இஃப்குள்ளே இந்த 4 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம திரும்ப ஸ்பேஸ் எதுவும் விடாமல் எழுதிருந்தோம் அப்படின்னா இது நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம், அதாவது நம்ம ரிமைனிங் மற்ற லைன்ஸ் எல்லாமே எழுதிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம் லைன்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ அடுத்து இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம 2 கண்டிஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த 2 கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கோடிங்கை இந்த இடத்துல மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல திரும்ப இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எக்ஸோட வேல்யூ இஸ் லெஸர் தென் 3 இருந்தது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே லெட்ஸ் கோ ஃபார் பைக் ரைடு. ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு வந்துட்டு 2 லைனில் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 வேல்யூ கொடுத்துருக்கோமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் போயிட்டு செக் பண்ணும். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு பார்க்கும். 2 வந்துட்டு 3ஐ விட பெரிய நம்பர் கிடையாது. அதனால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கிட்ட இருக்கிற இந்த பிரிண்ட் லைனை வந்துட்டு ரன் பண்ணாது. ஸோ அடுத்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். எக்ஸ் இஸ் லெஸர் தென் 3, அப்போது 2 இஸ் லெஸர் தென் 3 அப்படின்னு பார்க்கும். ஆமாம், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரன் பண்ணும். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பிரிண்ட்டில் லெட்ஸ் கோ ஃபார் பைக் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வேறு எந்த லைன்ஸுமே நம்மளுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன் நம்ம எழுதியிருக்கோம், அதாவது இன்டென்டேஷன் இல்லாமல் எழுதியிருக்கோம், பிரிண்ட் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த லைன் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூவை பார்க்கும். ஸோ அந்த வேல்யூவை பார்த்துட்டு கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா கோ ஃபார் மூவி அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். லெஸர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் பைக் ரைட் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸில் நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே நெக்ஸ்ட் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரலாம். என்ன தரலாம் அப்படின்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு இன்னொரு லைன் தரலாம். ஸோ இது கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணாலும் பாருங்கள். ஸோ இந்த இஃப் பிளாக் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம எத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை கோட் நம்ம தரோமோ அது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம இஃப்ல என்ன பார்த்தோமோ அதே தான், பட் இந்த இடத்துல இருக்கிற இந்த எல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப், அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன், அதுக்கப்புறம் 2 கோலனை டெர்மினேட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு இஃப்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் சும்மா சின்டாக்ஸ்க்காக 2 ஸ்டேட்மெண்ட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எல்ஸ்ங்கிற கீவேர்ட் இந்த இடத்துல திரும்ப கோலன் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்ட்டு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் லைன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 3 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். எக்ஸோட வேல்யூ வந்து லெஸர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ இந்த கோடை நம்ம இந்த மாதிரி கூட நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த 2 இஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு இஃப் ஒரு எல்ஸ் யூஸ் பண்ணி கூட எழுதலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது.
அந்த வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் நடக்கணும். இதே எக்ஸோட வேல்யூ வந்துட்டு லெஸர் தென் 3 இருந்துச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் ஆக்ஷன் நடக்கணும். அதாவது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கணும் தான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நாம் இந்த இஃப் எல்ஸ் மூலமாக கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இஃப்பில் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகாமல் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அது ஸ்ட்ரெயிட்டாக என்ன எல்ஸ் பிளாக்ல இருக்கோ அதை போயிட்டு நம்மளுக்கு ரன் பண்ணிடும். ஸோ இது கிளியராக புரியறதுக்காக நம்ம முன்னாடி போட்ட எக்ஸாம்பிளையே நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடலாம். ஸோ எப்படி நம்ம இஃப்க்கு ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இஃப் எல்ஸுக்குமே ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து செக் ஆகும். கண்டிஷன் செக் ஆகிட்டு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரூக்குள்ளே இருக்க அந்த செட் ஆஃப் பிளாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். அந்த கண்டிஷன் செக் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸுக்கு என்ன நம்ம கோட் எழுதியிருக்கோமோ, அதாவது எல்ஸ் பிளாக்ல என்ன எழுதியிருக்கோமோ அது ரன் ஆகும். ஒன்று இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டி எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸ் நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு லைன் பை லைன் நெக்ஸ்ட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம முன்னாடி போட்ட அதே கோடை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் ஓகே. ஸோ இஃப் கண்டிஷனுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல தான் நம்மளோட மாடிஃபிகேஷன் பண்ணணும். இந்த இடத்துல இந்த லைன் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக எல்ஸ் போட்டுட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு நம்ம கோடை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 3 பார்க்கும். ஸோ 2 வந்துட்டு 3 விட பெரிய நம்பர் கிடையாது. அதனால இதோட அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ்னு இருக்கும். ஃபால்ஸ்னு இருக்கிறதுனால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட லைன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகாது. ரன் ஆகாமல் இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்தோடனே இதோட எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆன உடனே எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். எல்ஸில் லெட்ஸ் கோ ஃபார் பைக் ரைட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பைக் ரைட் லைன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எல்ஸ் பார்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரோக்ராம் டெர்மினேட்டட், இஃப் பிளாக் எக்ஸிக்யூட்டட், நம்ம சும்மா ஒரு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதே கோடில் இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம மாற்றலாம். 2ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு 4ங்கிற வேல்யூ கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம அவுட்புட் வந்து மாறி இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4 கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ இந்த இடத்துல எவாலுவேட் ஆகும். 4 இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு பார்க்கும். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த இஃப்பில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த லைனை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். லெட்ஸ் கோ ஃபார் மூவி அப்படின்னு இருக்குது. ஸோ இஃப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்ஸ் பார்ட்டை பார்க்கவே பார்க்காது. எல்ஸ் பார்ட்டை ஃபுல்லாக அதை வந்து இக்னோர் பண்ணிடும். இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸை பார்க்கும். ஸோ இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரோக்ராம் டெர்மினேட் கொடுத்துருக்கோமா, அது வந்து இந்த இடத்துல ரன் ஆகும். அதுக்கப்புறம் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட்டட் இன்னொரு லைன் கொடுத்துருக்கோம், அந்த லைன் இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இஃப் எல்ஸ் பிளாக் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறமேட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இஃப்பில் ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் தருவோம். ஸோ இது லாஸ்ட்டில் செமிகோலனில் டெர்மினேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோமோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். சப்போஸ் இது வந்துட்டு ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதில் 2 பார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு இஃப் பார்ட்டு, அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா எல்ஸ் பார்ட் இருக்கும். ஸோ இங்கேயுமே அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் பார்ட் வந்துட்டு ரன் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இஃப் பார்ட்டை ஃபுல்லாக அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.